வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்கிற இந்த நம்பிக்கையை உங்கள் இருதயத்தில் விதைத்தவர்களாக, அந்த நம்பிக்கையோடு கூட உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடி கர்த்தருக்குள் முடிக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் அன்போடு கேட்டு, ஸ்தோத்திரம் இந்த மாபெரும் நம்பிக்கையை, அசைக்க முடியாத இந்த நம்பிக்கையை, இயேசு வருவார், அவரோடு கூட நானும் செல்வேன் என்கிற நம்பிக்கையை விட்டுவிடாதபடி அவருக்கு பிரியமாய் வாழவும், ஒருவேளை இந்த இடத்திலே மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, ஞானஸ்தானம் பெறாத, அபிஷேகம் பெறாத யாராகிலும் இருப்பீர் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுகிரக காலம். ஆம், இந்த அன்பு தாயார் உங்களுக்கும் நமக்கும் அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே மனம் திரும்பி வேதம் சொல்லுகிறபடி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய மகிமையான வசனத்தின்படி வாழ்ந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி, இந்த வார்த்தையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆற்றுவாராக, தேற்றுவாராக என்று சொல்லி, ஸ்தோத்திரம் உங்கள் யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை தந்து, தாய்க்கு தாயாக, தகப்பனாக இருந்து கர்த்தர் தாமே உங்களை தேற்றுவாராக, உங்களை பாதுகாப்பாராக என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்ல சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த அன்பு தாயார் உம்மை நேசித்து உமக்காக வாழ்ந்து கடைசி வரை விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்து இப்படி நிறுத்தி இளைப்பாதலுக்குள்ளே வந்து இப்படி பாதத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் போது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு கூட நல்லடக்கம் செய்ய கடந்து செல்ல இருக்கிறார்கள். சோதரம் அவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிறதான அன்பு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், அன்பான ஊழியக்காரர் குடும்பம் எல்லாருக்கும் வேண்டிய சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து தொடர்ந்து நடைபெறுகிற நல்லடக்க ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து மகிமையாய் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீட்டிலே தேவனுடைய மகிமையும் பிரசனம் ஆளுகையும் வல்லமையும் நிறைவாய் தங்கி இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த மாபெரும் நம்பிக்கையை விசுவாசத்தோடு கூட இன்னும் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக இன்னும் அதிகமாய் செயல்பட்டு உம்முடைய மகிமையான வரிக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை பாராட்டும். மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆட்சி தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடைபெறுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்லடக்க ஆராதனையும் கர்த்தரே பொறுப்படுத்தும், மகிமையாய் நடத்தி தாரும், பரிசுத்தவான்களை பயன்படுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரீரத்தை பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கலாம். இந்த சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணும்படியாக மேற்காமலுக்கு மாடன்முலை பகுதியில் உள்ளதான குடும்ப கலரிலே நாம் அடக்கம் செய்ய கொண்டு செல்வதாக இருக்கும்.